வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. இலங்கையை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்பது. இன்று ஆகஸ்ட் 8ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி இந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வரக்கூடிய மணி நேரங்களில் முல்லைத்தீவு, தலைமன்னார், வவுனியா இந்த இடங்களுக்கும் மதியம் நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று அதிகாலை நேரங்களில் கண்டி, கொழும்பு, நீர்கொழும்பு, ஹாலி, கம்மந்தோட்டை, கோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைத்து கொண்டிருக்கிறது. மேலும் ரத்னபுரி, கொழும்பு இந்த இடங்களுக்கு கனமழையாக கிடைத்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய மனிதர்கள் காலை 10 மணிக்கு பிறகு மழை விலக வாய்ப்புள்ளது. மேலும் இன்று கிழக்கு பகுதியிலும் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திரிகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, ஹம்மந்தோட்டை கிழக்கு பகுதி, பனாமா இந்த இடங்களுக்கெல்லாம் மாலை இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று யாழ்ப்பாணத்துக்கு காலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் இன்று மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. இனி நாளை அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை 9ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்கும், மாலை நேரங்களில் மழை கிடைக்கும். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு. மற்ற இடங்களுக்கும் மாலை இரவு நேரங்களில் மழை கிடைத்தாலும் மேற்கு பகுதியில் மாலை நேரங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை பெய்யும் இடத்தில் மேலும் இன்றை விட நாளை சற்று கூடுதலான மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது. 9ஆம் தேதி 10, 11, 12 தேதிகளில் மேலும் மழை அதிகரிக்கும். 13ஆம் தேதியிலிருந்து பரப்பில் சற்று குறைந்து ஆங்காங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்பது. காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்பதால் வெப்பச்சலன மழை சற்று தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை வருகிற நாட்களில் அனைத்து நாட்களும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இரவு நேரங்களில் மழை கிடைக்கும், அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்கும், மாலை நேரங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை. மேலும் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பிறகு மழை படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 15, 16, 17 தேதிகளில் அனைத்து மாகாணங்களுக்கும் மீண்டும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு மழை சற்று தீவிரம் அடைந்திருந்தாலும் ஆகஸ்ட் 13, 14 தேதிகளில் சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. மீண்டும் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் இலங்கையில் ஒரு நல்ல மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழையோடு இணைந்த வெப்பச்சலன மழையாக ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை இலங்கைக்கு மேற்கு பகுதி காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் இலங்கைக்கு கிழக்கு பகுதி, வடக்கு பகுதி சற்று காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மன்னார் வளைகுடாவை விட வங்கக்கடல் வடக்கு பகுதி மேலும் கிழக்கு பகுதியில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை. மேலும் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கும். இலங்கையில் மழையும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.